ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ரிஷி கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர் தன்னுடைய ரசிகர்களை டிசப்பாயிண்ட் செய்கிறார். ரிஷி, ஒரு ரொமான்டிக் ஹீரோவா மக்கள் உங்களுக்கு நிறையவே அன்பு காட்டினாங்க. 25 வருஷம் நான் ஸ்டாப்பா மக்கள் அன்பு உங்களுக்கு இருந்தது. இன்னொரு 4-5 வருஷம் அப்படியே கண்டிப்பா பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும் போது நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. என்ன பண்றது, உடம்பு வந்து என்னோட ஒட்டிக்கிடுச்சு. அதாவது என்னன்னா, ரஜத் சார், என்ன நடந்ததுன்னா, ஒரு காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, என் மனைவி நீத்து கூட என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அதாவது படங்கள் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு, எப்பவும் ஜெர்சியை போட்டுக்கிட்டு ஊட்டி சுவிட்சர்லாண்டுன்னு போய் பாட்டு மட்டும் தான் பாடிக்கிட்டு இருந்தேன். மரங்களுக்கு கீழே ஹீரோயின்களோட ஓடி பிடிச்சிட்டு இருந்தேன். உண்மைதான், பணம் நல்லா சம்பாரிச்சேன். ஆனா ஆக்டிங் விஷயத்துல எனக்கு இருந்த ஆர்வம் அந்த மாதிரி எனக்கு எந்த ரோல்ஸும் கிடைக்கல. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ புது பசங்களா வர ஆரம்பிச்சாங்க. சல்மான், ஷாருக், அமீர். இது வந்து 96, 97 பத்தி பேசிட்டு இருக்கேன். 98 பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன யோசிச்சேன்னா, வாலண்டியர்லி இந்த கரியரை நான் விட்டுறலாம். கண்டினியூஸா 25 வருஷம் வேலை பார்க்கறது. 73ல இருந்து 98 வரைக்கும். 98ல காரோபார் படம் வந்தது. அதாவது அது வரைக்கும் வேலை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸா இருந்தது. இந்த மாதிரி குறைஞ்ச நபர்கள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க சாப்பிடுற குடிக்கிற விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் உங்களுக்கு வேலை கொடுக்கறத விட்டுட்டாங்க. அதுவும் உண்மைதான். அதாவது எங்க கபூர் குடும்பத்தோட ஒரு தோஷம்னே சொல்லலாம். இந்த சாப்பாடு விஷயத்துல என்னையும் என் உடம்பையும் கொஞ்சம் கவனிக்கிறதையே விட்டுட்டேன். அப்புறம் 99ல இருந்து இப்போ வரைக்கும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் எனக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் நிறைய ரோல்ஸ் பண்றேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என்னோட வேலையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா ரிஷி சார், பாபிங்கிற முதல் படத்திலேயே உங்களுக்கு பயங்கரமான சக்சஸ் கிடைச்சது. அது மிகப்பெரிய சூப்பர் ஹிட். நீங்க அப்படியே இருந்திருக்கலாம்ல. நான் அந்த புயலோட போராடிக்கிட்டு இருந்தேன். அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா அது ஆக்ஷன் உலகமா இருந்தது. அந்த புயலோட பேர் வந்து அமிதாப் பச்சன். அது அமிதாப் பச்சன் காலகட்டமா இருந்தது. அமிதாப் பச்சன் மாதிரி ஆங்கிரிமேன் காலகட்டம். ஹீரோ எல்லாம் துப்பாக்கி தூக்கிட்டு வீர தீர செயலை செஞ்சுக்கிட்டு வாழை வச்சுக்கிட்டு பேனர்ல எல்லாம் இருப்பாங்க. ஆனா நான் மட்டும்தான் கிட்டாரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இப்ப நீங்க நான் என்ட்ரி ஆனதும் மியூசிக்கல் ஹீரோ, டான்சிங் ஹீரோன்னு சொன்னீங்க. அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்ல. என்னோட ஆசை வந்து என்னோட இன்ட்ரோடக்ஷன் நான் ஒரு நல்ல கலைஞனா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னோட ஆசை என்னன்னா, உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்க மனசுல இடம் பிடிக்கணும், ஒரு நல்ல கலைஞனா. ஏன் இப்படிப்பட்ட இன்ட்ரோடக்ஷன் இங்க வந்ததுன்னா, பாபில உங்க ரோல் ஒரு ரொமான்டிக் ஹீரோவானது. பாபி வந்து முடிஞ்சிருச்சு 44, அது 44 இயர்ஸ் ஆச்சு. அதெல்லாம் நேத்து நடந்த விஷயமா? அப்பெல்லாம் நாங்க சின்ன பசங்க. அப்போ எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். 21 வயசு இருக்கும். அதுக்கப்புறமும் நீங்க நடிச்ச எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. எல்லா படத்திலயும் நீங்க ரொமான்டிக்காகவும் 23 நியூ ஹீரோயின்ஸோடவும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான், கண்டிப்பா உண்மை. 23க்கும் அதிகமானவங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு தேதியில இன்னைக்கு ஜட்ஜா வந்து உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு டைம்ல எனக்கு ஹீரோயினா வர்ற மாதிரி தான் இருந்தது. அவங்களோட முதல் படமும் என் கூட தான் நடிக்கிறதா இருந்தாங்க பாபிக்கு அப்புறம். ராஜ் கபூர் சார் வந்து பாபிக்கு அப்புறம் அவங்கள கொல்கத்தாவில் பார்த்திருக்காங்க. அதோட அவரு இவங்கள்ட்ட ரெக்வஸ்டும் பண்ணிருக்காங்க, ஒருவேளை நீங்க படத்துல நடிச்சா நான் ரொம்ப சங்கோச்சப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க கார்டியன் வந்து வேண்டான்னு நினைச்சிருக்காரு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, அவங்க இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த 23 வந்து 24 மாறி இருக்கும் இவங்க என் கூட நடிச்சிருந்தாங்க. ஆனா பாபி படத்துல நடிச்சவங்களோட வயசு அதுக்கப்புறமா குறைஞ்சிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? நீங்க ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால உங்க லெவலுக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்கவே இல்லையா? சரியா சொன்னீங்க. நான் இந்த இடத்துல இதை சொல்லியாகணும். என்னாச்சுன்னா வந்து பாபிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிட்டு இருந்த படம்லாம் பாத்தீங்கன்னா அதுலெல்லாம் ரெகுலரா மெச்சூர்டு ஹீரோ நடிச்சிட்டு இருந்தாங்க. பாபி தான் முதல் படம், அதாவது டீனேஜரால ஏற்பட்டுச்சு. என் வயசு அப்போ எனக்கு 19, 20 இருக்கும். அப்புறம் டிம்பிள் என்னை விட 6 வயசு சின்னவங்க.
அப்படி பார்க்கும்போது ஒரு ரியல் டீனேஜ் படம் உருவாச்சு. அதை பிரசன்ட் பண்ணாங்க. பாபி படம் ஹிட் ஆனதும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு இடியம் இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ஹீரோஸ் எல்லாம் ஆம்பளையா இருந்தாங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் பொம்பளையா இருந்தாங்க. பாபி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோஸ் எல்லாம் பசங்களாயிட்டாங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் பொண்ணுங்களாயிட்டாங்க. இது ராத்திரியோட ராத்திரியா ஒரு சில சீனியர் ஆக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க காலேஜ் போற கேரக்டர்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. சோ இதுதான் நடந்த உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்க ஒரே ஹீரோயினோட கிட்டத்தட்ட 12 படம் நடிச்சிருக்கீங்களாமே. அது யாரு? அது என்னோட மனைவி தான், வேற யாரு? 12 இல்ல 11, இப்ப எனக்கு தெரிஞ்சு 14 ஆயிருச்சு. நீத்துவோட நான் 14 படம் பண்ணியிருக்கேன். ஒருத்தரோட 14 படம் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட அப்படி என்ன நீங்க பாத்தீங்க? நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், இவ கூட 14 படம் பண்ணலன்னா நான் அவ்வளவுதான். இந்த காலத்து ஹீரோஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க. உங்க பையன் ஒருவேளை கிட்டார் வாசிக்கணும்னா ஒரு 3-4 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும். நீங்களும் அந்த மாதிரி கடுமையா உழைச்சிங்க? அப்படிலாம் இல்ல. உங்கள நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கிட்டாரா இருக்கட்டும், ஒரு மோளம் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ட்ரம்பட் வாசிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை பல வருஷமா நான் முட்டாளாக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நடிகனா இருக்கிறதுனால உங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்னால வாசிக்க முடியும், ஏன்னா இது என்னோட ப்ரொஃபஷன். உங்களை கன்வின்ஸ் பண்றேன். எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாது, அதாவது இப்ப இருக்கிற பசங்க மாதிரி. நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த ரன்ல நான் இல்லனா செத்தே போயிருப்பேன். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டான்சிங் சத்தியமா என்னால அவங்கள மாதிரி பண்ணவே முடியாது. அதுவும் இவ்வளவு வெயிட்டோட. அது இப்ப வந்தது இல்ல, வெயிட் இப்பதான் வந்தது, அப்ப இல்ல. சோ அதாவது பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் நேர்மையா என்னுடைய வேலையை பார்த்திருக்கேன், உழைச்சிருக்கேன். சுலபமா எதுவும் நடந்துராது. அப்புறம் அதோட விளைவுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஆப்கி ஆதாளத்துல உட்கார வச்சிருக்கீங்க. அப்ப கடுமையா உழைச்சதுனாலதான் இப்ப இங்க இருக்கேன். நான் வந்ததும் இவர்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க, நான் என்னோட கழுத்தை இந்த ஷோவுக்கு கொண்டு வந்திருக்கேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்கன்னு. ஆனா ஒரு ஹீரோவா மக்கள் யாரை ஏத்துக்கிட்டு இருந்தாங்களோ, ஆஸ் அ ஹீரோ அன்பு செலுத்தினாங்களோ, அவரு கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டாரு, வில்லன் ஆயிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, ட்ரூ ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஒரு கலைஞன் எல்லாவித கேரக்டரையும் அவங்க நடிக்கணும். நான் ஒரு காமெடியை நான் நடிச்சிருக்கேன், சீரியஸான ரோல் பண்ணிருக்கேன், அப்புறம் நான் ஒரு வில்லனா கூட நடிச்சிருக்கேன். சீக்கிரமே என்னுடைய ஒரு சோஷியல் படம் வரப்போகுது, அது ரொம்பவே நல்ல படமா இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் பண்றது நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் வெறும் பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தேன், கோட்டை போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஏதோ வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 90 வயசு தாத்தானது ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு? பாத்தீங்களா? கண்டிப்பா. எத்தனை ஆர்டிஸ்ட்னால அதெல்லாம் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-24, அதை விட கம்மியா தான் பண்ணிருப்பேன். அந்த படத்துல டெய்லி நீங்க டைரக்டரோட சண்டை போட்டிருக்கீங்க. இதுவும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு அந்த மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு 5.5 மணி நேரம் ஆகும். காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன். அதாவது 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் மேக்கப் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் செட்டுக்கு போவேன். நான் வேலை செஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டர் கிட்ட ஒரு விஷயத்துக்கு தான் சண்டை போட்டேன். நான் கிரியேட்டிவிட்டி விஷயமா எந்த சண்டையும் போடல. நான் எக்ஸிகியூஷன் விஷயமா தான் சண்டை போடுவேன். எக்ஸிகியூஷன்னா ஷார்ட்ஸ் எந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க, அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா ஷார்ட் எல்லா ஆங்கிளையும் எடுக்கணும்னு. நான் ஒரு கலைஞன், என்னை பத்தி எனக்கு தெரியும், நான் ஸ்பான்டினியஸ் ஸ்கூல்ல இருந்து வந்தவன். பட் நேச்சுரல் ஸ்கூல் ஆக்டர் நான் ஒன்னும் மெத்தட் ஆக்டர் இல்ல. எல்லா ஆக்டிங் ஸ்கூல் மேலேயும் எனக்கு நல்ல மரியாதை இருக்கு, அவங்கள நான் மனசார மதிக்கிறேன். ஆனா என்னோட ஸ்டைல் ஒரு வாட்டி பண்ணுவேன், 2-3 தடவை பண்ணா நான் ஸ்டைல் ஆயிடுவேன். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நான் எல்லா டைரக்ஷன்லயும் அதே மாதிரி நடிக்கணும்னு. என்னால அது அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியல. நான் ஸ்டைல் ஆயிடுவேன் பண்ணலாம். நான் எதுக்காக சண்டை போடுவேன்னா, நீங்க முதல்ல சொல்லுங்க என்னோட மெயின் ஆங்கிள் எது அப்படின்னு. எல்லா ஆங்கிளையும் அவங்க என்ன ஷார்ட் எடுக்கிறது பிடிக்கல. நான் அதுக்கு அகெயின்ஸ்டா இருந்தேன், ஏன்னா என்னால அது முடியாது.
ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒத்துக்கிட்ட நீங்க சொன்னதுதான் சரி, நான் சொன்னது தப்புன்னு. ஒருவேளை நான் ஓல்ட் ஃபேஷனா இருக்கலாம், ஓல்ட் ஸ்கூல். இந்த காலத்துல உங்க கூட என்னால போட்டி போட முடியலன்னு தான் சொல்லணும். என்னால ஈடு கொடுக்க முடியல. ஆனா எதுவா இருந்தாலும் என் ரிசல்ட் வாஸ் குட். என் ரிசல்ட் நல்லா இருக்கு, அதானே நமக்கு முக்கியம். இவ்வளவு லாங் கரியர்ல நீங்க முதல்ல வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏண்டா பண்ணலன்னு வருத்தப்பட்டது ஏதாவது உண்டா? அப்படி ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. ஒரு படம் மிதுன் சக்கரவர்த்திக்கு பெரிய ஹிட்டா ஆமா அமைஞ்சது. ஆமா, அந்த படம் பேரு என்ன பேரு? அது பியார் சுக்தானகி. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து புக்கடியா சார். அவரு முதல்ல நீத்துவோட தான் அந்த படத்தை ஆரம்பிச்சாரு. அவரு வந்து ரொம்பவே என்ன ரெக்வெஸ்ட் பண்ணாரு. அந்த படத்துல நான் நடிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனா நான் ஏன் அதுல பண்ணலன்னா, சமானேகோ திகானா என்ற நாசர் ஹுசேன் படத்துல நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதுல வந்து நான் நாசர் சாரோட டிபிக்கல் ஹீரோவா இருந்தேன். அதாவது ஒயிட் ஷூ, கிட்டார் ஆன் த ஷோல்டர், டிபிக்கல் இமேஜ் இருந்தது. பியார் சுக்தா நகில என்னோட ரோல் வந்து ஒரு 4 வயசு பையனோட அப்பாவா நடிச்சேன். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அப்போ என்னோட மூளை வந்து அவ்வளவுதான் இருந்தது, அவ்வளவுதான் யோசிச்சேன். அதாவது அப்பா ரோல் பண்ணா என்னுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும், ப்ராப்ளம் ஆயிடும், அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த படத்தை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தட்ஸ் ஓகே, இட்ஸ் குட் லக். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் நடக்கும். அம்ஜித் கானுக்கு இது நடந்தது. அவருக்கு எப்படி சொல்ல கிடைச்சது? முதல்ல டேனிக்கு நடந்தது, அப்புறம் பிரேம்நாத்துக்கு நடந்தது, அதுக்கப்புறம் வந்து ஜீரோடான் அம்ஜித்க்கு. எங்க இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் நடக்கிறது சகஜம். அதாவது மிஸ் த பஸ், கெட் த பஸ், அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய பஸ்ஸ ராஜ் கபூர் சார் கொடுத்தாரா? அதாவது ராஜ் கபூர் சார் வந்து என்னோட ஃபாதர் மட்டும் இல்ல, என்னோட குரு. இந்த வளர்ச்சிக்கான காரணம் என்னோட குருநாதர் எங்க அப்பா தான். அவர் என்ன வச்சு 3 படங்கள் எடுத்தாரு. மேரே நாம் ஜோக்கர், பாபி, அப்புறம் பிரேம் ரோக். 3 படங்களும் அவரு இருக்கும்போது அவரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே புரிஞ்சுது. நிச்சயமா அதனால நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த படங்கள் பண்ணதுனால. ராஜ் கபூர் சாரோட வேலை பார்க்கறதுக்கும் மற்ற டைரக்டர்ஸோட வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சுதா? ராஜ் கபூர் சார் வந்து ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அவர் ஒரு ஆக்டர் கிட்ட என்ன குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு செஞ்சு காட்டுவாரு. அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு ஆக்டருக்கு இமிட்டேட் பண்ணி அதை காட்டுவாரு. ஏன் விஷயத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்ல. நீயே பெர்ஃபார்ம் பண்ணேன்னு அப்படியே விட்டுட்டாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, என் விஷயத்த உங்களுக்கு சொல்லவா? பாபியில வந்து என் வாழ்க்கையிலே முதல் பாட்டு நான் ஷாயர் தோ நகின்ற பாட்டு பாடணும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். முதல் படத்துல ஹீரோவா நடிக்கிறேன், அதுல பாட்டு வேற பாட போறேன்னு. செட்டுக்கு போய் சேர்ந்தேன். சீஃப் அசிஸ்டன்ட் இருந்தாரு. அதுல ஒரு அசிஸ்டன்ட் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட் ராகுல் ரவில், HS ரவில் சாரோட பையன். நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், இன்னைக்கு டான்ஸுக்கு டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபர் யார் வரான்னு. இது வரைக்கும் யாரும் வரலன்னு சொன்னான். ஏன் வரல, யார் வர போறாங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்டேன். நான் வேற பாட்டு பாடணும், எப்படி பாடுவேன்னு. செட்டுக்கு உடனே ராஜ் சார் வந்தாரு. ஆக்டிங் வேற பண்ணணும்னு ரெடியான்னு கேட்டாரு. அப்போ வந்து நான் எப்பவும் என்னோட அப்பாவை நான் ஃபாதர், டாடி அப்படிலாம் கூப்பிட மாட்டேன், சார் தான் சொல்லுவேன். ஹாய் சார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் டான்ஸ் டைரக்டர் யாரும் வரலையான்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, இப்ப அதுக்கு என்ன தேவைன்னாரு. நீ எங்க போய் நின்னு பாட்டு பாடுனாரு. எனக்கு அதெல்லாம் வராதுன்னு. அதெல்லாம் வரும், பாடி காட்டுனாரு. அவரு வந்து எப்படி யோசிச்சாருன்னா, ஒருவேளை டான்ஸ் மாஸ்டர் வந்திருந்தா நான் அவரை பார்த்து காப்பி அடிப்பேன் அவர் சொல்ற மாதிரி. அப்புறம் அவரு உன்னோட சீனியர் ஆக்ட்ரஸ் பண்ற மாதிரி பண்ணுவாரு. அப்புறம் வந்து மக்கள் ரிஷி கபூர், ராஜேஷ் கண்ணாவை காப்பி பண்றாரு, தர்மேந்திரா, சசி கபூரை காப்பி பண்றாருன்னு சொல்லுவாங்க. டான்ஸ் மாஸ்டர் தானே அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவரு சொன்னாரு, நீ வந்து உன்னோட ஓன் ஸ்டைல கிரியேட் பண்ணு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குனாரு, நீ பாடுனாரு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, மே ஷாயர் தோ நகி பாட்டுல நான் ரொம்ப ஆக்வர்டா இருப்பேன். திடீர்னு கையை அப்படி தூக்குவேன், போலீஸ்மேன் மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் திருப்புவேன். எனக்கு எதுவுமே தெரியாது. இப்பவும் எனக்கு எதுவும் தெரியாது, அப்பவும் தெரியாது, இப்பவும் தெரியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் a good educational movement for me. அதாவது என்ன அப்படியே விட்டுட்டாரு, தண்ணில அப்படியே விட்டுட்டாரு, நீயே நீச்சல் கத்துக்கன்னு. சோ அப்படிதான் சார் நான் கைகாலெல்லாம் ஆட்டிக்கிட்டு நீச்சல் கத்துக்கிட்டு கண்டிப்பா என்னாலையும் முடியும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் எப்ப பாட்டு பாடினாலும் பாட்டோட வாய்ஸ் இருக்கும்ல, பிச், அதை மேட்ச் பண்ணணும். நாம அப்பப்ப பாப்போம், பாட்டு பாடுறவங்க ஹை பிச்சில பாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூலா பெரிய ஹீரோ மாதிரி இப்படி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். நரம்பு அப்படியே புடைக்கிற மாதிரி தெரியணும். அவன் உண்மையிலேயே பாடிட்டு இருக்கான்னு ஆடியன்ஸ் நம்பணும். ஒரு தடவை எனக்கு ரன்பீர் கால் பண்ணான். அவன் வந்து ஒரே ஒரு தடவை என்கிட்ட கேட்டான்,
நீங்க ஏதாவது எனக்கு ஒரு டிப் கொடுக்க முடியுமா? பாட்டு பாட எனக்கு கஷ்டமா இருக்குன்னா. ஐ செட் நீ ராஜ் கபூரோட பேரண்டா, ரிஷி கபூர் பையனா இருந்துகிட்டு என்கிட்டயே கேக்குறியா? எனக்கு அது வராதுன்னு சொன்னான். நான் அவன்கிட்ட சொன்ன நல்லா ஹை பிச்ல பாடு, உன் கூட இருக்கிற ஹீரோயின் உன் மேல பழி போடுற மாதிரி பாடு, இவன் என்ன இப்படி மொக்கையா கத்துறானேன்ற மாதிரி பாடு. என் விஷயத்துல எப்பவும் அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்கும். என் கூட நடிச்ச நடிகைகள்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்கைய பாடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் நான் பாடுறதைய கேட்க போறாங்க. கிஷோர் குமார் பாடுறதா நினைச்சுக்குவாங்க, ரஃபி சார் பாடுறதா நினைச்சுப்பாங்க. அதனால சார் நான் அதையும் விரும்பினேன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி கிட்டார் வாசிக்கிறது, தபேலா வாசிக்கிறது, அதே மாதிரி ஹை பிச்சில் நான் பாடும்போது மக்கள் இவன் தான் உண்மையிலேயே பாடுறான்னு நினைப்பாங்க. சில படங்கள்ல பாத்தீங்கன்னா யாராவது பியானோல உட்கார்ந்துருப்பாங்க, ஏதோ நம்ம மேல இறக்கப்பட்டு வாசிக்கிறதா நினைப்பாங்க. சில பேர் கிட்டாரை இப்படி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, கிட்டாரை வாசிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ என் மனசுல when I was kid, நான் அப்பெல்லாம் பாப்பேன், என்னடா அது கிட்டார் கையில இருக்கு ஆனா வாசிக்கல. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டு நான் எப்ப படத்துல நடிச்சாலும் இந்த தவிர ஒருபோது நான் செய்ய மாட்டேன். இவன் உண்மையிலே வாசிக்கிறான்னு மக்கள் நினைக்கணும்னு நினைச்சேன். சில நேரங்கள்ல நான் ஷோவுக்கு போனா அங்க இருக்கிறவங்க என்ன கிட்டார் வாசிக்க சொல்லுவாங்க. எனக்கு வாசிக்க தெரியாதும்ப. என்ன சார் சொல்றீங்க, நீங்க வாசிக்கிறதா நாங்க பாத்துருக்கோமேம்பாங்க. நான் சொல்லுவேன் எனக்கு தெரியாதுப்பா, ஆளை விடுங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கேன், நீங்களும் அதை ஏத்துக்கிட்டீங்க. தேங்க்ஸ் டு ஆல். Thank you.